நிறைய பேர் வந்து ஐஏஎஸ் படிக்கணும்னா நான் என்ன டிகிரி படிக்கணும்னே தெரியாம இருக்கிறாங்க. இதுக்கு வந்து 10th என்எஃப். 10th பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. குரூப் 4 தேர்வை பொறுத்தவரை 10வது பாஸ் பண்ணியிருந்தா என்ன வேணாலும் எந்த எக்ஸாமினேஷன் வேணாலும் 2A இதுல பார்க்கும் பொழுது 2க்கு தனி எக்ஸாம், 2Aக்கு தனி எக்ஸாம் இப்ப தனியா பிரிச்சிருக்காங்க. ஸோ 2ங்கிறது இன்டர்வியூ போகணும், 2Aங்கிறது இன்டர்வியூ இல்லாம வரக்கூடியது. பேசிக் லெவலும் பேமெண்ட் குறையும். ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, சேலரி வைஸும் டிஃபரன்ஸ் இருக்கு, பவர் வைஸும் டிஃபரெண்ட் இருக்கு. சில பேருக்கு கனவு, சில பேருக்கு வாழ்வு. ஏன்னா தன்னுடைய குடும்ப நிலையை உயர்த்துவதற்காகவும் வறுமையிலிருந்து மீண்டு வருவதற்காகவும் அது வந்து தேவைப்படும். சிட்டிசன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சிட்டிசன் சேனல் மூலயமா உங்களுடைய பார்வைக்கு நிறைய விஷயங்களை வீடியோவாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். சமூக ஆர்வலர்கள்லேருந்து, ஆன்மீகத்திலேருந்து, அரசியல்லேருந்து நல்ல விஷயங்களை நம்ம கொண்டு வந்தோம். இப்போ 2024 முடியும் தருவாயில் இருக்குது. 2025 ஸ்டார்ட் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் அரசு போட்டித் தேர்வுகள் வந்து வெளியிட இருக்காங்க. அதனால நாங்கள் என்ன யோசிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து எக்ஸாம்ஸ்க்கு நிறைய பேர் ஃபோனில் பார்த்து தான் நிறைய ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க, படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் நம்ம ஒரு 2 அகாடமி கிட்ட நம்ம பேசியிருக்கோம். 2 அகாடமி நடத்தக்கூடிய அந்த கிளாஸஸ் வகுப்பை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோ பதிவாக வழங்கலான் இருக்கோம். அதனால் நீங்கள் வந்து பெருவாரியாக எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வரக்கூடிய வீடியோவை பாருங்கள், பல பேருக்கு அனுப்பிவிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதிக பேர் வந்து 12th முடித்தாலும் சரி, டிகிரி முடித்தாலும் சரி, நம்ம குரூப் தேர்வில் வெற்றி பெற்றால் தான் நமக்கு ஒரு அரசு வேலைங்கிறது கண்டிப்பாக நமக்கு வந்துருச்சு. 6th 12th வரைக்கும் அந்த பாடத்தையும் வந்து நம்ம வந்து வீடியோ பதிவாக கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் 2 அகாடமியும் உங்களுக்கு வந்து டைப் பண்ணி அவங்க நடத்தக்கூடிய கிளாஸஸையும் நம்ம வந்து உங்களுக்கு வகுப்பு வாரியாக நம்ம கொடுக்க இருக்கோம். தொடர்ந்து நீங்கள் வந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோவை பாருங்கள், ஆதரவு கொடுங்க, எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க. இப்போ 2025 என்னென்ன எக்ஸாம்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு வீடியோ பதிவை பாருங்கள். சிட்டிசன் நேயர்களுக்கு மீண்டும் எனது வணக்கம். நம்ம சிட்டிசன் சேனல் மூலமாக பல பேரை நம்ம வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு பயனுள்ள தகவலை தான் நம்ம வந்து அதிகமாகவே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி சம்மந்தமாக நம்ம பார்க்க வந்திருக்கோம். ராஜேஷ் ஐஏஎஸ் அகாடமியுடைய நிறுவனரை பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போ இந்த ஆண்டு முடியும் ஒரு தருவாயில் இருக்கு. இப்போ வரக்கூடிய புது ஆண்டுல நிறைய போட்டித் தேர்வுகள்லாம் வரப்போவதா வந்து நியூஸ்லாம் நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம். இதுல எந்தெந்த எக்ஸாம்லாம் ஃபர்ஸ்ட் வரும், செகண்ட் வரும், இதுல எந்த அளவுக்கு போட்டிகள் நிறைஞ்ச ஒரு வருஷமா இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். அதாவது 2024 இப்போ குரூப் 4 தேர்வு, குரூப் 2 தேர்வு, குரூப் 4 முடிவுகள் வந்திருக்கு. அடுத்து குரூப் 2 நடந்திருக்கு, டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு. 2025ஆம் ஆண்டு எப்பொழுதுமே அந்த ஆண்டு தொடக்கத்தில் தான் டிஎன்பிசி எப்போதும் தேர்வானை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஸோ இந்த ஆண்டு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே வெளியிட்டாங்க. இது ஒரு நல்ல செய்தியாக வரவேற்கக்கூடிய விஷயமா பார்க்குறேன். அப்கமிங்காக பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸாமினேஷன்லாம் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏப்ரல் மாதத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. டிஎன்பிசி குரூப் 1 சர்வீஸ், அதாவது டெப்யூட்டி கலெக்டர், டெப்யூட்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார், ஸோ இந்த மாதிரி பணியிடங்கள் உள்ளிட்ட தேர்வு வருது. இதோட தேர்வு வந்து ஜூன் மந்தில் நடக்குது. ஸோ இதான் மொதல் நோட்டிஃபிகேஷன். இதுக்கான குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது டிகிரி, எனி ஒன் டிகிரி படிச்சிருந்தா போதுமானது. அதாவது குரூப் 1 சர்வீஸ்க்கு மட்டும் கிடையாது, ஈவன் நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் எழுதுனாலே குரூப் 1 அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட் போதும். நிறைய பேர் வந்து ஐஏஎஸ் படிக்கணும்னா நான் என்ன டிகிரி படிக்கணும்னே தெரியாமல் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து டிகிரி பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. டிகிரி என்எஃப், ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் வரைக்கும். இன்னொன்று, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து கரஸ்பாண்டன்ஸில் படித்தேன், நான் டிகிரியில் அரியர் வச்சு படித்தேன், நான் யூபிஎஸ்சி எழுத முடியுமாலாம் என்கிட்ட வந்து கேட்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் மினிமம் பாஸ் மார்க் டிகிரியில் வாங்கியிருந்தால் போதுமானது, மற்றவர்கள்லாம் தேவை. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 பொறுத்தவரை டிகிரி கிளியர் பண்ணியிருக்கணும். இந்த தேர்வை பொறுத்தவரை 3 ஸ்டேஜாக நடக்கும். ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ அப்படின்னு நடக்கும். குரூப் 1 பாஸ் பண்ணால் தான் நீங்கள் மெயின் எக்ஸாமினேஷன் எழுதணும். மெயினில் வந்து 3 பேப்பர் இருக்குது. அதுக்கப்புறம் அதில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூ, மெயின்ஸ் மார்க்கும் இன்டர்வியூ மார்க்கும் சேர்த்து தான் உங்களுக்கு ஓவரால் ரேங்க், அப்புறம் கம்யூனிட்டி பேசிஸில் உங்களுக்கு விடுவாங்க. இது முதல் தேர்வு. அதற்கடுத்து குரூப் 4 தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற தேர்வுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ இல்லையோ, குரூப் 4 தேர்வுக்கு இன்னைக்கு கிராமப்புறங்கள்லேருந்து நகர்ப்புறத்துலேருந்து எல்லாருமே அப்ளை பண்ணுறாங்க. இது வந்து அதுவும் அதே ஏப்ரல் மாதத்தில் தான் நோட்டிஃபிகேஷன் வருது. ஆனால் வந்து இது ஜூலையில் எக்ஸாம் நடக்குது.
போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு டென்டேட்டிவாக போட்டிருக்காங்க. இது சில மாறுதலுக்கும் உட்பட்டது தான். ஒரு 6000 போஸ்ட் சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படியே நீங்கள் படிப்படியாக பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 போஸ்ட்டுக்கு வந்துடும். இதுக்கு வந்து 10th என்எஃப், 10th பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. குரூப் 4 தேர்வை பொறுத்தவரை 10வது பாஸ் பண்ணியிருந்தா என்ன வேணாலும் எந்த எக்ஸாமினேஷன் வேணாலும் எழுதலாம். அந்த அதுக்குள்ளே தான் உங்களுக்கு குரூப் 4 சர்வீஸ்லாம் விஓ எக்ஸாமும் அதுக்குள்ளே தான் வருது. இதுக்கு தான் தமிழ்நாட்டில் காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது. 20 லட்சம் பேருக்கு மேலே எக்ஸாம் எழுதுறாங்க. அதனால் இதில் தான் போட்டி மிக கடுமையாக இருக்கும். போட்டி கடுமையாக இருந்தாலும் தயாரிப்பு சதவீதம் 20 லட்சம் பேர் எழுதினாங்கன்னா 10% பேர் தான் முழுமையாக தயாரிப்பாங்க. அந்த 10%லேயே 2% தான் தீவிரமாக தயாரிப்பாங்க. பட் நம்ம அப்ளை பண்ணுறோடைய அந்த எண்ணிக்கையை வச்சு பார்க்கும் பொழுது இவ்வளோ பேர் போட்டி போடுறாங்கன்னு ஒரு மன ரீதியாக ஒரு தடுமாற்றம் வரும். அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானது. அதற்கு அடுத்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வருது. டெக்னிக்கல்னா அக்ரி முடிச்சவங்க, பிஇலே சில சர்டைன் குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்கள டெக்னிக்கல் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க. அது வந்து எல்லா டிகிரி முடித்தவங்களும் எழுத முடியாது. அதுக்கு வந்து அதில் போட்டிருப்பாங்க. இப்போ பிஇனா பிஇயில் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் முடித்தவங்களுக்கு, ஸோ டிப்ளமோவில் சிவில் இந்த மாதிரி. அடுத்து அக்ரிகல்ச்சர், பிஇ அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி போஸ்ட்டும் இப்போ டிஎன்பிசி தான் நடத்துகிறாங்க. ஸோ அதோட நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் வருது. மே மாதத்தில் வந்து ஜூலையில் நடக்குது. ஸோ இதுலேயே 2 விஷயமா இருக்கும். ஒன்று இன்டர்வியூ போஸ்ட்டு, இன்னொன்று நான் இன்டர்வியூ போஸ்ட்டுன்னு இருக்கும். நான் இன்டர்வியூ நேரடியாக எக்ஸாம் எழுதுனா கிளியர் பண்ணால் உங்களுக்கு சர்வீஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டில் இன்டர்வியூ போகணும். இன்டர்வியூ ப்ளஸ் நம்ம அந்த மெயின்ஸில் அந்த மார்க் வாங்குறத பொறுத்து 2 சேர்த்து கம்பேர் பண்ணுவாங்க. அதற்கு அடுத்து அதே கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஒன்லி டிப்ளமோ ஐடிஐ லெவல். இந்த டிப்ளமோ ஐடிஐ லெவலுங்கும் போது இந்த சர்வேயர் இந்த உள்ளிட்ட எக்ஸாமினேஷன்லாம் இதில் தான் வரும். அதுவும் வந்து அந்த குவாலிஃபிகேஷன் முடிச்சவங்க மட்டும். இந்த டெக்னிக்கல் அப்படின்னாலே அவன் என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்களோ அதை மட்டும் தான் எழுதும். ஆனால் குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 சர்வீஸை பொறுத்தளவில் ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் சில எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் கேட்டுருவோம். மற்றெல்லாம் காமன் தான் வந்து. அதற்கடுத்து ஜூலையில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. குரூப் 2A சர்வீஸு. அது வந்து செப்டம்பரில் எக்ஸாம் எடுக்கிறதுக்காக டென்டேட்டிவ் போட்டிருக்காங்க. இதுவும் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை குரூப் 4க்கு அடுத்து எல்லாரும் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு பரீட்சை குரூப் 2A. இந்த 2A, ஸோ 2ங்கிறது இன்டர்வியூ போஸ்ட்டு, 2Aங்கிறது நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. இதில் வந்து ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூ அப்படி இருக்கும். அதில் 2Aவை பொறுத்தவரை மெயின் எக்ஸாமினேஷன் வச்சு உங்களுக்கு இப்போ ஏன்னா முன்னாடி வந்து அந்த எக்ஸாமே வந்து 2 ஒன்றா நடந்துச்சு. 2க்கு மெயின்ஸை பொறுத்தவரை ப்ரிலிமினரி எல்லாமே காமன் தான். 2A இதில் பார்க்கும் பொழுது 2க்கு தனி எக்ஸாம், 2Aவுக்கு தனி எக்ஸாம் இப்போ தனியாக பிரிச்சுருக்காங்க. ஸோ 2ங்கிறது இன்டர்வியூ போகணும், 2Aங்கிறது இன்டர்வியூ இல்லாமல் வரக்கூடியது. பேசிக் லெவலும் பேமெண்ட் குறையும். ஏன்னா இப்போ இந்த குரூப் 2 பொறுத்தவரை பேசிக் பே வந்து 10, லெவல் 10 சொல்லுவாங்க. அது வந்து லெவல் 13, 18க்கு மேலே வரக்கூடியது தான். ஸோ 2க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சேலரி வைஸும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பவர் வைஸும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் தான். ஸோ இதுவும் 3 ஸ்டேஜ். 2A மட்டும் 2 ஸ்டேஜோட முடிஞ்சிச்சு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. இதில் வந்து டிகிரி கிளியர் பண்ணியிருக்கோம். அதற்கடுத்து 5A சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இது மாதிரி சின்ன சின்ன எக்ஸாமினேஷன் ஒன்று போடுவாங்க. பட் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மேக்ஸிமம் எல்லாரும் அப்ளை பண்ணக்கூடிய பரீட்சைங்கிறது குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4 இதுதான். மீதி எல்லாம் டெக்னிக்கல்லாம் கொஞ்சம் போஸ்ட் வரும். அது அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் வரும். ஸோ 2025 ஒரு நல்ல நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக டிஎன்பிசி ஃபாலோ பண்ணக்கூடிய பட்சத்தில் போட்டித் தேர்வு மட்டுமே நம்பி, ஏன்னா இன்னைக்கு வேலைவாய்ப்புகள் குறைந்து கொண்டே ஒரு பக்கம் வருது. தனியார் துறையில் முன்னாடி அளவுக்கு சேலரியும் கிடையாது. இன்றைக்கி நினைச்சானா ஒரு ஆர்டரை போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுடலாம் தனியார் துறை. பட் அரசு பணிங்க வந்து சில பேருடைய ஆம்பிஷனாக இருக்கும் பெரிய. ஏன்னா அரசு பணி சில பேருடைய கனவாக இருக்கும், சில பேருக்கு வாழ்வாக கூட இருக்கும். அதாவது சில பேருக்கு கனவு, சில பேருக்கு வாழ்வு. ஏன்னா தன்னுடைய குடும்ப நிலையை உயர்த்துவதற்காகவும் வறுமையிலிருந்து மீண்டு வருவதற்காகவும் அது வந்து தேவைப்படும். ஸோ எதாக இருந்தாலும் நோக்கம் வந்து அரசு பணிக்கு போவது தான். அப்போ இந்த 2025ஆம் ஆண்டு நம்ம இப்போ மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது, ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்லி நம்ம ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் எக்ஸாம் நடக்குது, இன்னும் தான் டைம் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இங்கே பிரச்சனையே வந்து என்னென்னா முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டதுனால நிறைய பேர் தான் இன்னும் டைம் இருக்கு, ஏப்ரலில் வரும் அப்படின்னு போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இது போட்டித் தேர்வு. ஏன்னா இன்னைக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான போட்டியாளர்கள் அப்படிங்கிறது வேற, பல லட்சக்கணக்கான போட்டியாளர்கள் அப்படின்னு வந்துட்டாங்க. அப்போ ஸ்டில் இன்னைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணணும்.
ஒரு 7 மந்த் இருக்குன்னா 7 மந்த் ஓடுறதே தெரியாது. ஸோ டே டு டே நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 to 8 ஹவர்ஸ் நம்ம கம்பல்சரி அதில் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் இதில் செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு என்னென்னலாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ அந்த எக்ஸாமினேஷனுக்கு முழுமையாக ஒரு திட்டமிடல் போட்டு ஒரு வழிகாட்டுதலோட ஒரு பயிற்சி மையத்தோட வழிகாட்டுதலோட ப்ரிப்பேர் பண்ணால் 2025ஆம் ஆண்டில் நிச்சயமாக அரசு வேலைக்கு போகலாம். இன்னொன்று முன்னாடிலாம் ஒரு இன்டர்வியூ போஸ்ட்லாம் அந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்லாம் எழுதுனா 2 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ரிசல்ட் வரதுக்கு தாமதமானுச்சு. இப்போலாம் உடனே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்தந்த ஆண்டோட நோட்டிஃபிகேஷன் ரிசல்ட் அந்தந்த ஆண்டோட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக தேர்வு செய்யப்பட்டிருக்க டிஎன்பிசி தலைவர் சொன்னதாக தகவல். அதனால உடனே வேலைக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரம் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம தீவிரமாக இருக்கிறோமோ நிச்சயமாக நம்ம சக்ஸஸ் பண்ணணும். இப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2025ல் 7 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த மாதங்கிறதையும் தெளிவாக சார் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக அந்த போட்டி போட்டு அந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெறலாங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய நேரத்தை நம்மளுடைய நேரமாக நினச்சி நம்மள்கிட்ட பகிர்ந்துருக்காங்க. இதில் கண்டிப்பாக பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து அரசு போட்டியாளர்களாக அதில் வெற்றி பெற்று வருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நம்ம சிட்டிசன் சேனல் வாயிலாக நம்ம தொடர்ந்து டிஎன்பிசி சம்மந்தமாக வரக்கூடிய வருடத்துலேருந்து நம்ம அதில் பதிவு போட போகிறோம். அதனால் தொடர்ந்து இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி சார். நன்றி. நன்றி நேயர்களே.